ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 8ஆம் அத்தியாயம் பதம் 52. ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனஹ நிர்விருத்யா பரயா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. சர்வ மங்களம் பொருந்திய பகவானது வடிவத்தின் மீது மனதை செலுத்தி இவ்வழியில் தியானம் செய்பவன் வெகு விரைவில் ஜட மாசுகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறான். மேலும் பகவானை தியானிப்பவன் அந்நிலையிலிருந்து ஒரு காலம் கீழே இறங்குவதில்லை. சமாதி என்றழைக்கப்படுகிறது. பகவானுக்கு தொடர்ந்து பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பவன் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் பகவானின் வடிவத்தினை தியானிப்பதிலிருந்து ஒரு நாளும் விலகிச் செல்ல மாட்டான். அர்ச்சனை மார்க்கம் அல்லது பக்தி பாதை என்று பஞ்சராத்திர முறை குறிப்பிடுவது போல கோவிலில் உள்ள தெய்வ மூர்த்தியை வணங்கி பக்தி தொண்டு செய்வது பகவானை பற்றிய சிந்தனையில் ஒரு பக்தனை தொடர்ந்து இருக்கச் செய்கிறது. இதுவே சமாதி எனப்படும். இவ்வழியில் பயிற்சி பெறும் ஒருவன் பகவானின் தொண்டிலிருந்து ஒரு நாளும் மாறமாட்டான். இஃது அவனை மனித வாழ்க்கை பயணத்தில் நிறைவுடையவனாக செய்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 8ஆம் அத்தியாயம் பதம் 52. ஏவம் பகவதோ ரூபம் சுபத்ரம் தியாயதோ மனஹ நிர்விருத்யா பரயா தூர்ணம் சம்பன்னம் ந நிவர்த்ததே. சர்வ மங்களம் பொருந்திய பகவானது வடிவத்தின் மீது மனதை செலுத்தி இவ்வழியில் தியானம் செய்பவன் வெகு விரைவில் ஜட மாசுகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுகிறான். மேலும் பகவானை தியானிப்பவன் அந்நிலையிலிருந்து ஒரு காலம் கீழே இறங்குவதில்லை. இங்க நாரத முனிவர் துருவ மகாராஜ்கிட்ட பேசிட்டு இருக்கார். துருவ மகாராஜ் தியானத்துக்கு தயாராகிட்டு இருக்கார். பகவான் விஷ்ணு நாராயணர் மேல தியானிக்கிறதுக்கு துருவ மகாராஜர் தன்னை தயார்படுத்தி கொண்டுள்ளார். இந்த சூழ்நிலையில எப்படி தியானிக்கிறது அப்படிங்கிறத பத்தி நாரதர் வர்ணனை கொடுக்கிறார். எப்படி பகவானுடைய ரூபம் எப்படி இருக்கு, எந்த எந்த ரூபத்துல நீ எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறை எல்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறார் நாரதர். அதெல்லாம் நம்ம இங்க தினமும் பார்த்துட்டு இருக்கோம், எப்படி அவர் சொல்லி கொடுக்கிறார் அப்படிங்கிறத பத்தி. இங்க இந்த பதத்துல அவரு சொல்லி கொடுத்துட்டு கடைசியா சொல்றார், இந்த மாதிரி நீ பகவானோட வடிவத்து மேல உன்னுடைய மனதை செலுத்தி தியானம் செய்த அப்படின்னா உன்னுடைய மனதுல இருக்கக்கூடிய எல்லா பௌதிக மாசுக்களும் அழுக்கெல்லாம் அதை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. மேல என்ன சொல்றதுன்னா, இங்க நாரதர் ஒரு உறுதி நமக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி யார் ஒருத்தர் தியானத்துல ஈடுபடுறாங்களோ அவங்க ஒரு காலம் அந்த நிலையிலிருந்து கீழே இறங்குறது கிடையாது அப்படிங்கிறார். நிவர்த்ததே நிவர்த்ததே, அவர் கீழே இறங்குவது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் அவருடைய பொருளுரையில இங்க சொல்றார், தியானத்தில் ஒருமுகப்படுத்தப்பட்டு நிலை நிற்பது என்பது சமாதி என்று அழைக்கப்படுகிறது. ஒருத்தன் இந்த தியான பயிற்சி முறையை மேற்கொள்றான் அப்படின்னா அவன் எங்க போய் அவனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா சமாதி நிலையை அடையிறது. சமாதி நிலையில அவன் அந்த பகவானுடைய ரூபமானது ஆரம்ப நிலையில பயிற்சி நிலையில இல்ல தியானத்தை பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல நிலைகள் இருக்கு. அதெல்லாம் நாரதர் சொல்லி கொடுத்தார். யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாமம் தாரண தியானம் இதெல்லாம் சொல்லி கொடுத்து தியானம் பகவானுடைய ரூபத்தை எப்படி தியானிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தார். அந்த தியானிக்க ஆரம்பிக்கும் போது எப்போ எடுத்தறியுமே பகவானுடைய ரூபம் அப்படியே மனசுலேயே நின்றுடும் அப்படிங்கிறது கிடையாது. அதை உடனடியா தியானிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. அது அதுக்கு காலமாகும். அந்த தியானத்துல பக்குவ நிலை அடையிறதுக்கு அந்த தியான பொருள் அவங்களுடைய மனதில் நிலைச்சு இருக்கிறதுக்கு காலமாகும். நம்ம எடுத்தறியும் அதை சாத்தியம் இல்லை. அப்படி அவங்க அந்த தியானத்துல பக்குவம் அடையும் போது அல்லது அந்த தியானிக்கப்படக்கூடிய பொருள் அவங்களுடைய மனதில் நிலைத்து இருக்கும் போது அந்த நிலை சமாதின்னு அழைக்கப்படும். அந்த சமாதி நிலையில அவங்க சாக்ஷாத் பகவான அப்படியே அவங்க முழுக்க அவங்க தியானம்னு உட்கார்ந்த பகவான் அவங்களுக்கு தோற்றம் அளிப்பார். அந்த மாதிரி ஒரு நிலை, அதுதான் சமாதி நிலை. அந்த நிலையில பகவானுடைய ரூபம் அப்படியே அவங்க கிட்ட இருக்கு. அது மாறி மாறி வர்றது கிடையாது, அவங்கள விட்டு போறது கிடையாது. இது சமாதி நிலைன்னு சொல்லப்படுது. இங்க ஸ்ரீல பிரபுபாத் அதை தொடர்ந்து சொல்றார். இந்த வழிமுறையில எவன் ஒருத்தன்
பகவானுடைய ரூபத்தை தியானிக்கிறதுல பயிற்சி பண்றானோ அத்தகைய நபர் வந்து எக்காலம் கொண்டும் இந்த பாதையிலிருந்து பக்தி தொண்டினுடைய பாதையிலிருந்து விலக மாட்டான் அப்படின்னு சொல்லி இங்க நான் சொல்றேன். சரி, இப்ப நம்ம எப்படி தியானம் பண்றது கலியுகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், கலியுகத்துல தியானம் பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. முந்தின யுகத்துல வந்து சாத்தியம் கிடையாது. அப்படின்னா எப்படி முந்தின யுகத்துல பயிற்சி பண்ணாங்களோ அந்த மாதிரி பயிற்சி சாத்தியம் கிடையாது. தியானத்தின் மூலமா பக்குவம் அடைகிறது அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால ஒருத்தர் வந்து இந்த கலியுகத்தை பகவானுடைய ஹரிநாம சங்கீர்த்தனத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து இந்த மாதிரி தியானம் பண்றது அப்படிங்கிறதும் பகவானை மையமா வச்சுதான். அதை நல்லா பார்க்கணும். ஒரு சில நேரத்துல நம்மளுடைய பக்தர்களே கேள்வி கேட்பாங்க, அந்த காலத்துல எந்த மாதிரி தியானம் பண்ணாங்க? தியானம் பண்றது அப்பன்னு சொன்னீங்க, அப்ப இன்னைக்கு பயிற்சி பண்றாங்களா அந்த காலத்து பயிற்சியை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. இன்னைக்கு தியானம் பண்றான்னு சொல்றாங்களே, அவங்கலாம் பழைய காலத்து பயிற்சியை பண்ணிட்டு இருக்காங்களா? அது கிடையாது. இன்னைக்கு தியானம் பண்றவங்க யாரும் பழைய காலத்து பயிற்சியை கூட பண்ணல. ஏன்னா பழைய யுகத்தினுடைய முந்தைய யுகம் சத்தியுகத்தினுடைய பயிற்சி என்ன அப்படின்னா, அங்க வந்து பகவான் கிருஷ்ணர் மேல தியானிக்கிறது தான் பயிற்சி. சும்மா ஏதோ நினைச்சதை தியானிக்கிறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் இந்த தியான யோகா இதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்க. யோகத்தின் பக்குவ நிலை, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம், இப்படி பல புத்தகங்கள்ல பல உபன்யாசங்கள்லையும் அவர் இதை வந்து சுட்டி காட்டியிருக்கார். தியானம் அப்படிங்கிறது வந்து பகவான் கிருஷ்ணர் மேல தியானிக்கணும், அதுதான் உண்மையான தியானம். அப்படிப்பட்ட உண்மையான தியானமும் இந்த கலியுகத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சாத்தியம் இல்லை. நம்ம வந்து பாகவதம் கிளாஸ் கொடுக்கும்போது அப்படியே நமக்கு வேற தியானம் போகுது. சரிபா, பாகவதம் கிளாஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கும் போதே நம்மளுடைய தியானம் எங்கேயோ போகுது. நம்ம எப்படி உட்காந்து பகவானுடைய ரூபத்தை தியானிக்க போறோம்? கலியுகத்துல தியானம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எத்தகைய தியானம் சொல்லப்படுதுன்னா, நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றது, ஸ்ரவணம் கீர்த்தனம். நம்ம இந்த ஸ்ரவணம் கீர்த்தனத்துல தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து இங்க என்ன பக்குவ நிலை சொல்லப்படுதோ, சத்தியுகத்துல துருவ மகாராஜ் என்ன ஒரு பக்குவ நிலை அடைஞ்சாரோ அதே பக்குவ நிலையை நம்ம அடையிறோம். ஏன்னா பகவானுடைய ரூபத்தை அவன் தியானிக்கிறதுக்கும் பகவானுடைய நாமத்தை நம்ம சொல்றதுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. ஏன்னா பகவானுடைய ரூபத்துக்கும் நாமத்துக்கும் வேறுபாடு கிடையாது. அபிநத்துவம் நாம நாமி, பகவானுடைய நாமத்துக்கும் நாமத்தை உடையவருக்கும் வேறுபாடு கிடையாது. கிருஷ்ணான்னு நம்ம சொல்லும்போது அந்த கிருஷ்ணருடைய ரூபத்துக்கும் கிருஷ்ணா அப்படிங்கிற சப்தத்துக்கும் வேறுபாடு கிடையாது. அதனால பகவானுடைய ரூபத்தை தியானிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் நம்ம வந்து கலியுகத்துல சாஸ்திரங்களுடைய சிபாரிசின் பிரகாரம் நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்ற வழிமுறையை ஏற்றுக்கொண்டு இருக்கோம். இது வந்து நம்ம ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி தியானம் பண்ணிட்டு போயிடலாம். இன்னைக்கு கலியுகத்துல எத்தனையோ பேர் தியான வகுப்புகள்லாம் நடத்துறாங்க. அதெல்லாம் வந்து பகவானை தியானிக்கிறதே கிடையாது. அது முதல் படி. அப்புறம் போனா பகவானை தியானிக்கிறது கிடையாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பகவானையும் தியானிக்கிறது கிடையாது, கலியுகத்துக்கும் சாத்தியம் இல்லாது. அப்படின்னா அந்த தியானத்தினுடைய பலன் என்னவா இருக்கும்? எந்த பலனும் இருக்காது. சும்மா பொழுதுபோக்கு தான். சும்மா பொழுதுபோக்கு தான். நிறைய பேர் பாருங்க, எவனாவது ஒருத்தன் தியான பயிற்சி பண்றவன் நான் வந்து 20 வருஷமா தியான பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றவங்க நீங்க பார்த்துருக்கீங்களா? 10 வருஷமா பண்றேங்க, அதை பார்த்துருக்கீங்களா? சும்மா 2 வருஷம் 3 வருஷம் பண்றேன்னா அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ருச்சி கிடையாது, விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர், யாராவது ஒரு சிலர் நீண்ட காலம் தியான பயிற்சி மேற்கொள்றவங்க இருக்கலாம், இருக்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்ல, இருக்கலாம். ஆனா அவங்களும் பக்குவத்தை அடைய முடியாது. எத்தனை பக்தர்கள் பார்க்கலாம், உலகம் முழுக்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை வருட கணக்கில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ பக்தர்கள் வருட கணக்கில் ஜெபம் பண்றோம். இதுதான் ஒரு வேறுபாடு பௌதிக விஷயத்துக்கும் ஆன்மீக விஷயத்துக்கும், இல்ல பகவானுடைய நாமத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும்.
மற்ற பௌதிக விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கவர்ச்சி உடையதா இருக்கும். ஆரம்பத்துல அப்படியே நம்மளை வந்து வசீகரிக்கும். தியானம் புதுசாக சொல்லித்தரான். நித்யானந்தர்கிட்ட போனா நமக்கு வந்து 1500 ரூபாய் கொடுத்தா ஆசீர்வாதம் வழங்குறாரு. என்ன வியாதி போகும் போலாமே ஆறும் ஆரம்பம் ஆகும். அப்புறம் பார்த்தோம்னா அப்படியே போயிடும். ஆரம்பத்துல தியானத்துல எவ்வளவோ ஆர்வம் இருக்கும், அப்புறம் பார்த்தா போயிடும். ஏன்? ஆரம்பத்துல அதுல இருக்கக்கூடிய ஆர்வம் நீடிச்சிருக்கிறது கிடையாது. அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய அந்த வாழ்க்கை வந்து நீடிச்சிருக்கிறது கிடையாது. அது காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுது. ஆனா கிருஷ்ண பக்தி அப்படி கிடையாது. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். ஆரம்பத்துல நமக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது 16 மாலை ஜெபம் பண்ண சொல்றாங்களே, இதுல என்ன ருச்சி இருக்கு, இது எதுக்கு ஜெபம் பண்ணணும், ஏன் இதை ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ண சொல்றாங்களே இது எதுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம இதை தொடர்ந்து செய்யும் போது இதுல ருச்சி தென்படும். அதுதான் பௌதிக விஷயத்துக்கும் பகவான் கிருஷ்ணருடைய நாமம், ரூபம், குணம், லீலைகளுக்கும் வேறுபாடு. ரூப கோஸ்வாமி உபதேசாமிரத்துல சொல்றார், ஆரம்பத்துல பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை இதெல்லாம் கசக்கும். ஏன்னா நமக்கு வந்து மஞ்சக்காமால வந்திருக்கு, வியாதி, நோய் இருக்கு, பௌதிகம் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு, பௌதிகவாதம் அப்படிங்கிற நோய் இருக்கிற காரணத்தினால நமக்கு ஆரம்பத்துல இந்த விஷயங்கள்லாம் கசக்கும், அந்த அளவுக்கு இனிக்காது. ரூப கோஸ்வாமி அதை வந்து மஞ்ச காமாலைக்கு ஒப்பிடுறார். யாருக்கு வந்து மஞ்ச காமாலை வந்திருக்கோ அவங்க வந்து இனிப்பு சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கசக்கும். அதுக்கப்புறம் ஆனா இனிப்பு தான் மஞ்ச காமாலைக்கு மருந்து. அதை தொடர்ந்து அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது அந்த காமாலையானது குணமாகும். அதே மாதிரி பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை இதெல்லாம் ஆரம்பத்தில் இருக்கவங்களுக்கு கசக்கும். ஆனா அதே தான் நம்ம எல்லாருக்கும் மருந்து. நம்ம எல்லாரும் ஆரம்ப நிலையில் இருக்கிறனால நமக்கு அது வந்து கொஞ்சம் கடினமானதா தென்படும். ஆனா அதுதான் நமக்கு மருந்து. அந்த மருந்து நம்ம ஒழுங்கா உட்கொண்டோம் அப்படின்னா அப்ப நம்ம இந்த வியாதியில இருந்து, இந்த மருந்து, இந்த இதுல இருந்து குணமடைவோம். அதுதான் இங்க தீர்வு. இங்க வந்து நாரதர் சொல்றார், இதை நீ ஒழுங்கா பயிற்சி பண்ண அப்படின்னா அப்ப நீ வந்து கீழே விழ மாட்ட, அப்ப நீ வந்து பாதுகாக்கப்படுவாய். பகவான் கிருஷ்ணர் பாதுகாப்பார். எப்ப நம்ம வந்து பக்தியினுடைய கொள்கைகளை வந்து முறையா பயிற்சி பண்ணிட்டு இருக்கோமோ அப்ப நம்மளை வந்து கிருஷ்ணர் பாதுகாப்பார். நம்ம எப்ப அந்த கொள்கைகளை கொஞ்சம் கோட்டை விடுறோமோ, பயிற்சி பண்ண தவறுறோமோ அப்ப வந்து நம்ம வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் பக்தி தொண்டில் இருக்கக்கூடிய ரகசியம். நம்ம ஒரு நமக்கு வந்து அதே உதாரணத்தை எடுத்துக்கலாம். நமக்கு வந்து வியாதி வந்திருக்கு, காமாலை வந்திருக்கு, டாக்டர் வந்து நமக்கு மருந்து கொடுக்குறார், இது இது சாப்பிடு, இந்தந்த நேரத்தில் இது இந்தந்த மருந்து சாப்பிடு, இது இது பண்ணு, மருந்து இது சாப்பிடு, சாப்பாடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்னொன்னும் சொல்றாரு மருத்துவர். இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நீ வந்து வெளியூருக்கெல்லாம் பிரயாணம் பண்ணக்கூடாது, ரொம்ப கடினமான வேலைகள்லாம் செய்யக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, இப்படி எத்தனையோ விதிமுறைகளை டாக்டர் வந்து நம்ம கொடுக்குறாரு. ஆரம்பத்தில் கஷ்டமா தான், ஐயோ ஐயோ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு, எங்கேயும் வெளியூர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு, இப்படிலாம் சொல்றாரு, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா யார் ஒருத்தன் புத்திசாலியோ அவன் என்ன நினைப்பான், இது எல்லாமே என்னுடைய நன்மைக்காக தான், எனக்கு இப்போ வந்து இது கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் நான் இந்த விதிமுறைகள்லாம் பயிற்சி பண்ணி நான் பகவானுடைய நாமத்தை ஒழுங்கா சொன்னேன் அப்படின்னா, அதாவது அந்த மருந்துகளை ஒழுங்கா சாப்பிட்டேன் அப்படின்னா என்னுடைய வியாதி குணமாகும். அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒழுங்கா பகவானுடைய திருநாமத்தை சொல்லி இந்த மற்ற விதிமுறைகள் எதெல்லாம் இங்க சொல்லப்படுதோ அதெல்லாம் பயிற்சி பண்றோமோ அப்ப நமக்கு வந்து நம்மளுடைய வியாதி குணமாகும். வியாதிக்கு மருந்து ஹரிநாமம் மட்டுமே. ஹரிநாமம் மட்டும்தான் வியாதிக்கு மருந்து. இருந்தாலும் அந்த மருந்து சாப்பிடும்போது மருத்துவர் எப்படி சைட்ல இதையும் சாப்பிடு, இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணாத, அது பண்ணாதன்னு கொடுக்குறாரோ அதே மாதிரி
நம்ம வந்து இந்த பௌதிகவாதம் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடிய இந்த வியாதிக்கு மருந்து ஹரிநாமம் மட்டும்தான். அதனால ஹரிநாமத்தை சொன்னா மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. நான் ஹரிநாமம் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், மித்ததெல்லாம் எதுக்கு சொல்றீங்க சாமி? மித்ததை நீங்க என்ன வெளியில போய் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, வெங்காயம் போட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, முட்டை கூட சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க, பாலுறவு கூடாதுங்கிறீங்க, தகாத பாலுறவு, இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. எவ்வளவுதாங்க நாங்க நிறுத்துறத? கலியுகத்துல கலோத்தத் ஹரி கீர்த்தனம், கலியுகத்துல ஹரி கீர்த்தனம்னு சொல்லிடுறீங்க, இது மட்டும் பண்ணா போதுமே அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது நம்ம பார்க்கலாம். ஆமா, ஒரு டாக்டர் மருந்து கொடுக்குறார், மருந்து மட்டும் சாப்பிட்டா போதுமா? மருந்து சாப்பிட்டுட்டே நீ மற்றது கண்டது கடையெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உன் வியாதி என்னைக்கு குணமாக போகுது? என்னைக்கும் குணமாக. அதனாலதான் பக்திவினோத் டாக்கூர் சொல்றார், நீ கோடி கோடி ஜென்மம் ஹரிநாம ஜபம் பண்ணாலும் இதெல்லாம் நீ கூட வச்சுட்டு இருக்கும்போது எதுவும் நடக்காது. ஒரு கதை சொல்லுவார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர். ஒரு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. முன்னாடிலாம் கல்யாணம் அப்படின்னா ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு எல்லா கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்க போவாங்க, ஒட்டுக்க நடந்து போவாங்க. அது வந்து வழக்கம். அது மாதிரி ஒரு தடவை ஒரு கல்யாண பார்ட்டி, அவங்க வந்து அடுத்த நாள் காலையில் கல்யாணம், முந்தின நாள் சரியா அவங்களுக்கு பயங்கர வேலை, ரொம்ப டைட்டு. அதனால அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து போய் அங்கே பெங்காலில் வந்து நிறைய எங்கே போகணுன்னாலும் பெரும்பாலும் வந்து போட்டில் போய் தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய குறுக்க வந்து கங்கை ஓடிண்டே இருக்கும், எங்கே போனாலும் ஓடிண்டே. அதனால அவர் வந்து அந்த கல்யாண பார்ட்டி போனாங்க, போய் போட்டில் ஏறினாங்க. இந்த இடத்துக்கு போகணும், இது ரேட்டு எல்லாம் பேசிட்டாங்க. அவங்க போட்டில் ஏறி அடுத்த நாள் காலையில் வரைக்கும் போட்டில் போகும். அதாவது 5-6 மணி நேரம் ஆகும் அவங்க போட்டில் போய் இறங்குறதுக்கு. துடுப்பு போட்டு தானே. ஸோ அவங்க போகிறாங்க, போய் உக்காடுறாங்க, எல்லாரும் தூங்கிடுறாங்க. எல்லாம் ரேட்டெல்லாம் பேசிட்டு எல்லாரும் தூங்கிடுறாங்க. அவன் போட்டுக்காரன் கஷ்டப்பட்டு போடுறான், துடுப்பு போடுறான் போட்டுட்டே இருக்கான். காலையில் விடிஞ்சிருது, எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஹே, நான் உன்னை அங்கே கொண்டு போகிறதுக்கு தானே பணம் கொடுத்தேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணோம், நீ என்னடானா இங்கேயே எங்களை நிறுத்திட்டிய? இல்லை, நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டனே அப்படின்னா. கஷ்டப்பட்டு துடுப்பு போட்டா அப்புறம் ஏன் போகல அப்படின்னா அங்கே நங்கூரம் குத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த படகு நகராத மாதிரி நங்கூரம் தெரியுமா? முடிக்கிற நங்கூரம். நங்கூரம்னா ஒரு இப்படி இருக்கும் கோணலா, அதை வந்து தரையில குத்தி வச்சிருவாங்க. அது தரையில குத்தி வச்சுட்டாங்கன்னா கப்பல் நகராது. இன்னும் எளிமையா சொன்னோம்னா கயிறு கட்டி, கரையில கயிறு கட்டி படகு கட்டி இருக்குப்பா. கயிறு கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா நீ எவ்வளவுதான் துடுப்பு போட்டாலும் படகு நகராது. அதுதான் இந்த பௌதிக விஷயத்து மேல நமக்கு இருக்கக்கூடிய பற்றுதலுக்கு ஒப்பிடுறார். நான் துடுப்பு போடுறேன், ஹரிநாமத்தை சொல்றேன், ஆனா பௌதிக விஷயங்களை இன்னும் பிடிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா அப்ப நான் எப்படி போற வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும்? அதுதான் பக்தி சித்தாந்த டாக்கூர் நமக்கு சொல்றார், நீ இந்த மாதிரி பௌதிக விஷயங்களையும் பிடிச்சுட்டு ஹரிநாமத்தையும் சொல்லுவேன் அப்படின்னா, ஹரிநாமத்தை சொல்லி அது மூலமா பக்குவத்தை அடைவேன் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஒருத்தனுக்கு பௌதிக விஷயங்கள் விருப்பங்கள் இருக்கலாம், ஆனா அதையும் நான் வச்சுப்பேன்னு ஒருத்தன் நினைச்சா பத்தியா, அங்கதான் தப்பு பண்ணான். அனர்த்தங்கள் இருக்கலாம், ஏன்னா பக்தி தொண்டில் நம்ம பயிற்சி பண்ணும்போது காலப்போக்கில் நமக்கு இந்த அனர்த்தங்கள் எல்லாம் போகும் நம்மளை விட்டு. ஆனா அந்த அனர்த்தங்களோடய நான் இருக்கலாம்னு ஒருத்தன் நினைச்சான்னா அது தப்பு. இந்த அனர்த்தங்கள் இருந்தா இருந்துட்டு போகுது, நான் இப்படியே இருந்துக்கிறேன், நான் ஹரிநாமத்தை தான் சொல்றேன்னு அப்படின்னு நினைச்சான்னா அப்பா வந்து தவறு பண்றான், அவன் பக்தி தொண்டுல முன்னேற முடியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு வந்து இங்க வந்து மருத்துவர் வந்து இந்த வழிமுறைகளை பின்பற்ற சொல்லி சொல்றார், அதெல்லாம் நம்ம பின்பற்றணும். இங்க கோயிலுக்கு வர்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில வழிமுறைகள்லாம் சொல்றோம், இது பின்பற்றுங்க அப்படின்னு. நான் தான் 16 மாலை ஜெபம் பண்ண சொல்றீங்க, பண்றேன். பிரபுபாருடைய புத்தகம் படிக்க சொல்றீங்க, ஏதோ நேரம் கிடைக்கும் போது படிக்கிறேன். அப்புறம் என்ன, நான் வாரம் கோயிலுக்கு வேற வர சொல்றீங்களே, ஏதோ வந்தோம் அப்ப வந்தோம், இது வாரம் வரணுமா? எத்தனை வருஷம் வர்றது?
அப்படின்னா டாக்டர் சொல்றதை ஒழுங்கா கேட்கல. காலையில பாகவதம் கிளாஸ்க்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது காலையில சீக்கிரம் வாங்க பாகவதம் கிளாஸ்க்கு அப்படின்னா பாதி பேர் வர்றதில்லை. எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரேஷன்? எத்தனை பேர் இனிஷியேட்டிவ் டிவோட்டிஸ் இருக்காங்க இங்க தீட்சை வாங்கின பக்தர்கள்? எத்தனை பேர் வராங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கோம் நம்ம இது பின்பற்றணும்னு சொல்லி? எத்தனை பேர் பின்பற்றுறாங்க? நம்ம எப்படி பின்பற்றமோ, நம்ம எப்படி மருந்து சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி டாக்டர் சொல்றதை கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வியாதி குணமாகும். அவ்வளவுதான். வியாதியை குணப்படுத்துறது அவங்கவுங்களுடைய பொறுப்பு. புரியுதா? நம்ம சொல்றோம் இந்த வியாதி குணமாகணும் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் டாக்டர் சொல்லுவார், இந்த வியாதிக்கு இந்த காலகட்டத்தில் நீ இந்த ஒரு மருந்து சாப்பிட்டீன்னா, இல்லை இந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டீன்னா, இந்த ஒரு கீரையை சாப்பிட்டீன்னா உனக்கு நல்லா வியாதி குணமாகும் அப்படின்னு சொல்றார். ஸ்பெஷலாக உனக்கு அதில் வியாதியை குணப்படுத்துறதுக்கு திறமை இருக்குங்கிற நம்ம அப்படின்னு விட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தொடர்ந்து வியாதியில தான் நம்மளுடைய வியாதி குணமாகறதுக்கு காலமாகும். நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு ஏதோ ஓரளவு டாக்டர் சொல்றதை பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அப்பயும் நம்மளுடைய வியாதி குணமாகும், ஆனா காலமாகும். உண்டா இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம இப்ப சொல்றோம், வருஷம் டிசம்பர் மாசம் ஆச்சா, ஓகே மற்ற நாள்ல பண்ண முடியாட்டி கூட பரவாயில்ல, டிசம்பர் மாசமாவது கொஞ்சம் புத்தகங்களை விநியோகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஐயோ வெளியில போகணுமா, அடுத்தவனை கேட்கணுமா, இது கஷ்டமா இருக்கே அணுகிறது அப்படின்னு 100 காரணம் முன் வச்சுக்கிட்டு புத்தக விநியோகத்துக்கு போகல அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அப்போ மருந்து குணமாகறதுக்கு, வியாதி குணமாகறதுக்கு காலமாகும். மருந்து சாப்பிட்றோம், ஏதோ ஒரு சில விதிமுறைகள் சொல்றாங்க, சாப்பிட்றோம், பயிற்சி பண்றோம், இருந்தாலும் சொல்றதெல்லாம் செஞ்சோம்னா, டாக்டர் சொல்றதெல்லாம் செஞ்சோம்னா வியாதி சீக்கிரம் குணமாகும். டாக்டர் சொல்றதை பாதி நான் பின்பற்றுவேன், பாதி பின்பற்ற மாட்டேன் அப்படின்னா அப்ப வியாதி அது போக்குள்ள குணமாகும். உண்டா இல்லையா? இதுதான் நடந்துருக்கு உண்மையில. நேத்து நித்யானந்த பிரபுவோட அவதார நாள். எத்தனை பேர் வந்தீங்க? இங்க இருக்கிற காங்கிரிகேஷன்ல பாதி பேர், இன்னைக்கு இருக்கிறதே கொஞ்சம் பேர், இதுலயும் யாருமே வரல. காங்கிரிகேஷன் பாக்குறாங்க பக்தர்கள்லாம். நீங்க மட்டும் கேட்டா பத்தாது, மிச்சம் வர்றவங்களுக்கும் சொல்லுங்க. வருவாங்கல்ல மத்தியானம் சண்டே, அவங்களுக்கும் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க சொன்ன விஷயம்லாம். அப்பதான் அவங்களும் புரிஞ்சுக்க முடியும். நேற்று நித்யானந்த பிரபு பகவான் சாக்ஷாத் அவருடைய அவதார நாள். எவ்வளவு முக்கியமான ஒரு பண்டிகை நமக்கு. நாமெல்லாம் இன்னைக்கு இருக்கிறதே நித்யானந்த பிரபுவோட கருணையால தான் இருந்துட்டு இருக்கோம். அவர் அவதாரம் பண்ண நாள் எவ்வளவு முக்கியமான ஒரு திருவிழா நமக்கு. எத்தனை பேர் அதுல வர்றதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க? ரொம்ப வருத்தமா போச்சு எனக்கு நேற்று. என்னடா இது, நம்ம காங்கிரிகேஷன் பக்தர்கள் யாருமே வரலையே. வந்தவங்க பாதி பேர் எல்லாம் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சுதான் வந்தாங்க. நீங்க வரும்போது அபிஷேகம் கீர்த்தனெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வரும்போது லெக்சர் நடந்துருந்தது, அபிஷேகம் முடிஞ்சிருச்சு. நீ வரும்போது லெக்சரும் முடிஞ்சிருச்சு, அபிஷேகம் நடந்துட்டு இருந்தது. மிச்சவங்களாம் வரவே இல்லை. இங்க யாரெல்லாம் இப்ப இல்லையோ அவங்க நேத்தும் இல்லை. அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய அளவுல கருணையை பெறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கருணை தானே வாங்கிக்கலாம்ப்பா, என்ன அவசரம், வியாதி தானே இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் போகட்டுமே, இன்னும் கொஞ்ச நாள் வியாதி இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் ஜென்மம் எடுத்துட்டு தான் போவோமே, என்ன இருக்குது, இதே பிறவிலே போய் தான் ஆகணுமா பகவான் கிட்ட. இது நம்ம நினைக்கிறோமோ நினைக்கலையா, அதுதான் உள்ள எண்ணம். இதே பிறவில இதுதான் என்னுடைய கடைசி பிறவி அப்படிங்கறதுல ஒருத்தன் தீவிரமா இருந்தான்னா அப்ப அவன் இதெல்லாம் ஆர்வமா எடுத்துப்பான். ஒரு சில நேரம் உண்மையிலேயே முடியல அப்படின்னா பரவாயில்ல. ஆனா இதுவே பழக்கம் ஆயிடுச்சுன்னா, ஏதோ ஒரு சில நேரம் உண்மையிலேயே அவங்களுக்கு ஏதோ வெளியில அவங்களுடைய பௌதிக விஷயத்தை கவனிக்கிறதா ஆயிட்டு போச்சு, ஏதோ ரொம்பவே முடியல, ஒண்ணுமே முடியல, ஞாயிற்றுக்கிழமை வர முடியல, இல்ல காலையில வர முடியல, லேட்டா வரும் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அதுவே பழக்கமாயி போயிடுச்சுன்னா, ஆமா இவங்க அடிக்கடி பண்டிகை நடக்குது, நமக்கு என்ன, போலாம், இல்ல பொறுமையா போலாம், இல்ல பிரசாத இடத்துக்கு போலாம். எத்தனை பண்டிகை இந்த மாதிரி கால நேரத்துல பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவல்ல எத்தனை நாள் நம்ம பாக்குறோம். பக்தர்கள் நிறைய பேர் கடைசி நேரத்துல தான் வராங்க. ஏதோ ஒண்ணுமே முடியலன்னா பரவாயில்ல. ஆனா அதுவே பழக்கமாயி போச்சுன்னா
அப்பன்னா நம்மளுடைய வியாதி இன்னும் நீடிச்சுட்டே போகும். நம்ம இந்த பிறவியில போறதுக்கு பதிலா இன்னும் எத்தனையோ பிறவி தாண்டி போகலாம். ஏற்கனவே நம்ம எத்தனையோ பிறவிகளை தாண்டி வந்துட்டோம். இந்த உலகத்துல நம்ம சம்பாரிச்சு, இந்த உலகத்துல நம்ம பயிற்சி பண்ணி என்னெல்லாம் அனுபவிக்கிறோமோ, என்னெல்லாம் அனுபவிக்கலாம் நம்ம திட்டமிடுறோமோ, அதெல்லாம் எத்தனையோ தடவை, எத்தனையோ கோடான கோடி ஜென்மங்கள்ல அனுபவிச்சாச்சு. எத்தனையோ கோடான கோடி ஜென்மங்கள்ல நம்ம எத்தனையோ பிறவிகளை எடுத்து அனுபவிச்சாச்சு. நாயா, பன்றியா, பூனையா, தேவரா, எல்லா விதத்திலையும் நம்ம அனுபவிச்சாச்சு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம முடிவெடுக்கணும். இன்னும் வேண்டாம் வேண்டான்னு நீங்க நம்ம முடிவெடுக்கல. அதனாலதான் நம்ம இன்னும் அதுல மேல அப்படியே ஒட்டின்னு இருக்கோம். பௌதிக செயல்கள்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி திருவிழா நடக்கும்போது ஞாயிற்றுக்கிழமையில சேவை பண்றது, இதுலயாவது நம்ம முழு ஆர்வமுடையவரா இருக்கணும். ஏதோ சும்மா அடுத்தவங்க கூப்பிடுறாங்களே அப்படிங்கிறதுக்காக வர்றது கிடையாது. முழு மனதோட பண்ணணும். நான் நேற்று கூட முந்தா நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் இங்க காலையில பக்தர்கள்ட்ட, நம்ம இந்த பக்தி தொண்டுல ஈடுபடும் போது முழு மனதோட பண்ணணும். ஏன்னா இது நம்ம மாயை எதிர்த்து தொடுக்கக்கூடிய ஒரு போர். மகாராஜ் அன்னைக்கு கீதா திருவிழால உபன்யாசம் கொடுக்கும்போது சொன்னார், அர்ஜுனன் அரை மனசோட போரிட முடியாது. போர் அப்படின்னா அவங்க முழு மனதோட போரிட்டாகணும். நம்ம மாயை எதிர்த்து போர் தொடுத்துட்டு இருக்கோம். இதுல நம்ம முழு மனதோட போர் தொடுக்கணும். அரை மனதோட போர் தொடுத்தோம் அப்படின்னா அப்ப நம்ம அதுக்கு தகுந்த பலனை தான் அடைய முடியும். இல்ல ஒரு சில நேரம் எதிரி பலமா வந்தான்னா நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். அரை மனதோட போரிடும் போது, அரை மனசோட ஒரு காரியம் பண்ணும்போது அது வெற்றிகரமா எல்லா நேரத்திலையும் வெற்றிகரமா அமையும் சொல்ல முடியாது. யாராவது எதிரி பலமா வந்தா நம்ம வீழ்ந்துடுவோம். பல நேரங்கள்ல நம்ம அரை மனதோட சேவை பண்ணிட்டு இருக்கும்போது, அரை மனதோட பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப வெளியில இருந்து ஏதாவது ஒரு மாயா அப்படி வரும்போது அப்படியே நம்ம தூக்கிட்டு போயிடும் பலமா வந்ததுன்னா. அதனால முழு மனதோட நம்ம போரிடணும். கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட மகாபாரத யுத்தத்துல சொல்வார், நீ அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கிட்ட கேட்டான், கீதையை புரிஞ்சுட்டான், போர் தொடுத்தான், இருந்தாலும் அவனுக்கு அப்பப்போ அரை மனசோட தான் செயல்படுவான். அதனால கிருஷ்ணர் அடிக்கடி அவனுக்கு சொல்ல வேண்டியிருக்கும், ஹே பீஷ்மர் பாரு எதிர்த்து நிக்கிறார், சண்டை போடு சண்டை போடுன்னு தூண்டிகிட்டே இருப்பார் கிருஷ்ணர். அவன் அர்ஜுனன் அரை மனசோட பீஷ்மரோட இருந்தான் அப்படின்னா பீஷ்மர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவார், எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவார். ஏன்னா அரை மனசோட நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய படையெல்லாம் நம்ம கிட்ட அழிஞ்சு போயிடும். மாயா பலமா நம்ம முழு மனதோட இதுல போகணும். ஏதோ சொல்றாங்க இவங்களுக்கு வேற வேலை இல்லை, இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பயிற்சி பண்ணோம் அப்படின்னா அப்ப அது அரை மனதோட பயிற்சி பண்றது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலனும் இருக்கும். வெளியில எல்லாத்தையும் பயிற்சி பண்ற மாதிரி பண்றது, ஆனா உண்மையில அதை உண்மையா நம்ம உள்ள எடுத்துக்கல அப்படின்னா அப்ப நம்ம நிலையா இருக்க முடியாது. உண்மையில இது நம்மளுடைய நன்மைக்காக, நம்ம ஒவ்வொருத்தருடைய நன்மைக்காக, நம்ம ஒவ்வொருத்தருடைய நன்மைக்காக நம்ம இதை பயிற்சி பண்ணோம். இது ஏதோ யாரோ இன்னொருத்தருக்காக பயிற்சி பண்றவங்க கிடையாது. அப்கோர்ஸ் நம்ம எல்லாரும் இன்னொருத்தருக்காக பயிற்சி பண்ணோம், ஒருத்தருக்காக. அந்த ஒருத்தர் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கு தொண்டு பண்றதுக்காக எத்தனையோ கோடான கோடி ஜென்மத்தை வீணடிச்சாச்சு. அந்த வீணடிச்ச பிறவியிலிருந்து இனிமேட்டு நம்ம இனிமேலும் வீணடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இதெல்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பயிற்சி பண்றதுல நம்ம தீவிரமா பயிற்சி பண்ணும். எந்த அளவுக்கு நம்மளால தீவிரமா முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமா பயிற்சி பண்ணும். குறைஞ்சபட்சம் யாரெல்லாம் தீட்சை வாங்கியிருக்காங்களோ, தீட்சை பெற்ற பக்தர்கள், தீட்சை பெற இருக்கக்கூடிய பக்தர்கள், அவங்க இன்னும் தீவிரமா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆரம்பத்துல வரும்போது ஓகே ஞாயிற்றுக்கிழமை வர பாருங்க, காலையில பாகவதம்லாம் வாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் ஆரம்பத்துல வரும்போது. ஆனா காலப்போக்கில் வரும்போது அவங்க எப்ப குறிப்பா தீட்சை பெறக்கூடிய நிலையில இருக்கவங்களும் தீட்சை பெறலாம், தீட்சை பெற்றவங்களும் சரி காலையில வாங்க, பாகவத வகுப்புக்கு வாங்க, குறைஞ்சபட்சம் வாரத்துல ஒரு நாள் வாங்கன்னு சொல்றோம். வாரம் தினசரி வர முடியல பரவாயில்ல, ஒத்துக்கிறோம். ஆனா அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். ஏன்னா நம்ம ஞாயிறு வகுப்புகள்ல பொதுவா எல்லாம் புதுசா நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு சொல்ற மாதிரி தான் நம்ம அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டு இருப்போம். நீங்க எப்ப இங்க இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில நமக்கு இருக்கக்கூடிய வகுப்புகள்ல, நமக்கு இருக்கக்கூடிய திருவிழாக்கள்ல நம்ம கலந்துக்கிறோமோ அப்ப இன்னும் அதிகமா நம்ம
பக்தியை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும். இதே வேகத்தோட நம்ம வந்து வெளியிலயும் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணணும். அதுவும் சொல்றோம், பிரச்சாரம் பண்ணுங்க பிரச்சாரம் பண்ணுங்கன்னு. எத்தனை நம்ம காங்கிரிகேஷன்ல பிரச்சாரம் பண்றாங்க? எங்க போனாலும் சரி பிரச்சாரம் பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா காங்கிரிகேஷன் பக்தர்கள் நிறைய பிரச்சாரம் பண்றாங்க. கேஷவநாத பிரபு அஹமதாபாத்ல இருந்தார். அஹமதாபாத்ல டெம்பிள் டிவோட்டிஸ் பிரச்சாரம் பண்றாங்களா, காங்கிரிகேஷன் டிவோட்டிஸ் பிரச்சாரம்? காங்கிரிகேஷன். சென்னையில காங்கிரிகேஷன் டிவோட்டிஸ் தான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, காங்கிரிகேஷன் டிவோட்டிஸ் தான் கீர்த்தனம் பண்றாங்க, காங்கிரிகேஷன் டிவோட்டிஸ் தான் பிரச்சாரம் பண்றாங்க. ஏன் இங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? டெம்பிள்ல இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களே பண்ணட்டும், நம்ம எதுக்கு பண்ணணும்? உண்மைதான். மற்ற இடத்துல கோயில்ல டெம்பிள் அதிகமான டிவோட்டிஸ் கிடையாது, டெம்பிள் அதிகமான டிவோட்டிஸ் கிடையாது, காங்கிரிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்க கோயிலே இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களே பண்ணட்டும், அவங்களே பகவான்கிட்ட போகட்டும், நம்ம எதுக்கு போகணும் அப்படி நினைக்கலாமா? நம்ம எல்லாரும் ஒன்னா போகணும். பிரபுபா சொன்னார், நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாரும் வாழ்றதுக்கு பிரபுபா இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து ஒருத்தர் இவங்க மட்டும் போகட்டும், இவங்க போகட்டும், ஐயோ போயிட்டாங்களே, நல்லா பக்தி பண்றீங்க பிரபு, நீங்க நல்லா பக்தி பண்றீங்களே அப்படின்னு பாராட்டினா மட்டும் பார்த்தாது, நம்மளும் அது மாதிரி எல்லாரும் ஒட்டுக்க போகணும். பாராட்டுறது நல்லதுதான், யாராவது நல்லா பக்தி பண்ணாங்கன்னா பாராட்டுறதுங்கிற குணம் நல்லதுதான். ஆனா அதை மட்டும் பாராட்டி நீங்க மட்டும் பண்ணுங்க, நான் ஒதுங்கி நின்னுக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம வந்து எல்லாரும் பண்ணணும், அப்ப நம்ம வந்து வீழ்ச்சி அடைய மாட்டோம். இல்லைன்னா நம்ம பாக்குறோம் நிறைய பேர் நிறைய இடங்கள்ல காங்கிரேஷன் பக்தர்கள், கோயில் பக்தர்கள் எல்லாமே கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அப்படியே அவங்க பக்தியை விட்டு போயிடலாம், வாய்ப்பு இருக்கு. பக்தியை விட்டு நம்ம வெளியில போகாம இருக்கணும் அப்படின்னா, வெளியில போகாம பக்தியை விட்டு விலகாம இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, பக்தியில விலகாம ஒட்டின்னு இருந்தா மட்டும் பிரயோஜனம் கிடையாது, முன்னேறணும். பக்தி பாதையை விட்டு விலகாம நான் இருக்கிறேன், இதுவே போதும், பரவாயில்ல. விலகாம இருக்கிறது அப்படிங்கிறது நிலை வந்து பரவாயில்ல, இருந்தாலும் விலகாம இருக்கிறதுங்கிற நிலை மட்டுமே நம்மளுடைய குறிக்கோள் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் இந்த பக்தி பாதையில இன்னும் முன்னேறணும். அப்படி முன்னேறணும்னா இந்த பக்த சங்கத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு இந்த பக்தியினுடைய அதுல நம்மளுடைய ஆர்வத்தை நம்ம வந்து காட்டணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள்? எல்லா கோயிலையும் பெரும்பாலான கோயில் எல்லாருமே இதே மாதிரிதான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அளவுக்கு உற்சாகம் இருக்கு, இங்க அந்த அளவுக்கு உற்சாகம் இல்லாம. அதான் சொல்றேனே, கோயில் பக்தர்களே பண்றாங்க, அவங்களே பண்ணட்டும், அவங்களே புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க, அவங்களே பண்ணட்டும், நம்ம வேற பண்ணணுமா? எல்லாருமே அதே மாதிரி எப்படி நினைக்க முடியும்? அது மறைமுகமான எண்ணம். நேரடியா எல்லாரும் அப்படியே நினைக்கிறாங்கன்னு சொல்லல, அது மறைமுகமான எண்ணம். ஒத்துழைக்காம அதனால போகுது. பல நேரங்கள் பல கோயில்கள்ல பாக்குறேன், கோயில்ல பல ஊர்ல பாக்குறேன், கோயில்கள்ல வந்து எந்த ஒரு விதத்திலையும் உற்சாகமே கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு விதத்திலையும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஏதாவது உற்சாகம் கொடுக்குறாங்களாப்பா அஹமதாபாத்ல? Do they encourage? I mean, they inspire people to go out, distribute? Do the temple devotees inspire on their own? Not every time, maybe occasionally, sometimes. Yeah, Maharaj is coming, so he is encouraging. Temple la irundha encouraging, Gopal Krishna Maharaj வந்து அவரு encourage பண்ணாரு. நம்ம இன்னும் அதிகமா பண்றோம், ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் புக் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த தடவை ரொம்ப கம்மி? எவ்வளோ வாட் வாஸ் காங்கிரிகேஷன் ஸ்கோர்? யாருக்கும் தெரியல, ஏன்னா எதுவும் பண்ணல, யாரும் பண்ணல. பண்ணியிருந்தா தானே இவ்வளோன்னு சொல்ல முடியும். 500 புக்கு காங்கிரிகேஷன் பக்தர்கள் டோட்டல். அதான் எல்லாம் சார் வந்து போன வருஷம் அது ஆமா டெம்பிள் டிவோட்டிஸ் எல்லாம் கொண்டு விடுவாங்க. டெம்பிள் டிவோட்டிஸ் 5000 6000 புக்கு பண்ணாங்க. 500 புக்கு போன வருஷம் 4000 புக்கு பண்ணீங்க. ஏன்
நாட் ஈவன் 500. யூ see 500 கூட பண்ணலாங்கிறாங்க காங்கிரேஷன் பக்தர்கள். பாருங்க. ஏன் ராமநரசிங்க ப்ரோ எவ்வளோ புக்ஸ் விற்றீங்க இந்த தடவை? 75. போன வருஷம் எவ்வளோ விற்றீங்க? 100க்கு மேலே. நீங்கள் எவ்வளோ விற்றீங்க இந்த வருஷம்? 24. போன வருஷம் அதோட கம்மியா? நீங்கள் எவ்வளோ விற்றீங்க இந்த வருஷம்? 100 கிட்ட இருக்கும். போன வருஷம் நீங்களாம் போன வருஷம் விற்றதோட கம்மியாக விற்றுருக்கீங்க. போன வருஷம் விற்றவங்க ஒரு சிலர் இந்த வருஷம் விற்கவே இல்லை, அவங்களாம் இன்னைக்கு வரவே இல்லை. அதுதான் விஷயம். போன வருஷம் ஒரு புக் கூட வைக்கலையா? இந்த வருஷம் ஒரு புக்கு கூட வைக்கல. கமா ஏன்னா மகாராஜா ஒவ்வொரு தரையும் கூடவா இருக்கிறாரு சொல்றதுக்கு. நீ நம்மளா உற்சாகம் வரணும், நம்மளா உற்சாகம் வரணும். எல்லா நேரத்திலையும் எல்லாருமே வந்து கூடவே இருந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம எதிர்பார்க்க முடியாது. குழந்தை வளரும் போது அம்மா வந்து கைப்பிடிச்சு நடத்த கூட்டு வரும். குழந்தை ஓரளவு முளைச்சிருச்சு அப்படின்னா அப்ப குழந்தை தானாதான் நடந்து வரணும், அம்மா தூக்கிட்டு வர மாட்டாங்க. உனக்கு என்ன வயசாகுது? 10 வயசு ஆகுது. உங்க அம்மா உன்னை எப்ப தூக்கிட்டு வந்தாங்க? கையில தூக்கிட்டு வருவாங்கல்ல, இடுப்புல தூக்கிட்டு வருவாங்கல்ல, எப்ப தூக்கிட்டு வந்தாங்க? 4-5 வருஷம் இருக்குமா? நடக்க ஆரம்பிச்சனே அவங்களாம் நடக்கணும், அவனா நடக்கணும். ஒரு இடத்த கூட்டு போனா வரணும், அவன் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரிதான் ஏதோ ஆரம்பத்துல இருக்காங்க, கொஞ்சம் எல்லா உதவியும் நம்ம செய்யலாம். தீட்சை பெற்று வந்துட்டாங்க அப்படின்னா நீங்களா நடக்கணும், நீங்களா உற்சாகத்தோட செயல்படணும். மகாராஜ் அடிக்கடி வரார். மகாராஜ் வரார், சண்டே ஃபீஸ்ட்ல ஆளை காணும். இதெல்லாம் கொடுமை. நான் எத்தனை காங்கிரிகேஷன் நான் பார்க்கல தெரியுமா மகாராஜ் வந்தப்ப? உண்டா இல்லையா சொல்லுங்க ராமநரசிங்க. நீங்க வந்தீங்களா அன்னைக்கு மகாராஜ் சண்டே ஃபீஸ்ட் லெக்சர் கொடுத்தப்ப? வந்திருந்தீங்க. எத்தனை பேர் வரல அன்னைக்கு? நிறைய பேர் வரல. ஏன்? தீட்சை பெற்ற பக்தர் வரல. என்ன கொடுமை இது? ग्रंथरा श्रीमद् भागवतम की, श्रील प्रभुपाद की।